ஆசாக்கு விரோதமா, ஆசா என்கிற ராஜாவுக்கு விரோதமா எதிராளிகள் சூழ்ந்து வந்த போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், ஆகையால் நாங்கள் உம்மையே சார்ந்து கொள்கிறோம். யாரை சார்ந்து கொள்றோம்? உம்மையே சார்ந்து கொள்றோம். எங்க நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகள் முடிவுக்காக நான் உங்களை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறேன், வேற யாரையும் நான் சார்ந்து இல்லப்பா, வேற யாரையும் நான் சார்ந்து இல்லை ஆண்டவரே. எந்த மனிதனையும் நான் சார்ந்து இல்லை, எந்த சொந்தத்தையும் நான் சார்ந்து இல்லை, எந்த என் உடன் பிறந்தவங்களை நான் சார்ந்து இல்லை, நான் உங்களை தான் ஆண்டவரே சார்ந்து இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலவேளை கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மட்டுமே நான் சார்ந்து கொள்கிறேன், நான் உம்மை மட்டுமே சார்ந்து கொள்கிறேன். சொல்லலாம் அவரை பார்த்து, நான் உம்மை மட்டுமே சார்ந்து இருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே, உம்மையே நான் சார்ந்து இருப்பேன் ஆண்டவரே.